ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமையல் 14. நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னென்ன லிங்க்கு என்னென்ன வீடியோஸ் வரும்னு பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளார போகலாம். நேற்று நான் ஒரு பாத்திர கடைக்கு போனேங்க. அந்த பாத்திர கடையில் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாங்க. அந்த பாத்திரக்கடை வந்து லோக்கலில் இருக்க ஒரு நார்மலான பாத்திரக்கடை தாங்க. அந்த பாத்திரக்கடையில் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாங்க. வாங்க. இது ஒரு 2 கப்பு வாங்கினேங்க. பாருங்கள், ஸ்வீட்லாம் செஞ்சிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது நீட்டாக இருக்குங்க. தட்டில் கொடுத்தா கீழே இறச்சிருவாங்க. இந்த மாதிரி கப்பில் வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பெரிய கப்புங்க. பொரியல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்குங்க. இதுலேருந்து இன்னொருத்தருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கப்பு கூட நல்லா ஸ்ட்ராங்கான கப்புங்க. அதுக்கப்புறம் 2 கரண்டி வாங்கணுங்க. இந்த கரண்டி வந்து வெஜிடபிள்ஸு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் குழம்பு இல்லாமல் தனியாக வறுவல்லாம் தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், கையெல்லாம் கீத்தாத மாதிரி பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் கீத்துற மாதிரி வாங்கிடுவாங்க. இது நல்லா கீத்தாத மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் ஆணி வர மாதிரி இருக்குங்க, வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து ஒரு சர்விங் கரண்டிங்க, நல்லாயிருக்கு. கொஞ்சம் நிறையா எடுத்து இன்னொருத்தர் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 தட்டுங்க. இதோட 3 தட்டு வாங்கினாங்க. இது ஒவ்வொரு தட்டுமே நல்ல வெயிட்டாக இருக்குங்க. பாருங்கள், மடங்க கூட இல்லை. மடங்காத மாதிரி பார்த்து நல்லதாக வாங்க. சைடில் எதுவும் ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பாருங்கள். நம்ம விலை கழுவும் போது கை வந்து ஷார்ப்பாக ஆகாத மாதிரி கீத்தாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 3 தட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் தட்டுங்க, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி உள்ளாட்டு வாங்கினோம். பாருங்கள், நல்லாவே 2 தட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு காஃபி ஒரு டீ மக்கு வந்து வாங்கினோங்க. இதில் மொத்தம் 6 பீசஸ் இருக்குங்க. பாருங்கள், காஃபி டீலாம் சின்னதாகவே டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து அன்ஹெல்த்தி, அதனால தாங்க சின்னதாகவே வாங்கிக்கிட்டோம். பாருங்கள், டிசைன் கூட வந்திருக்கு. கைப்பிடி இருக்குது. கைப்பிடி இருக்கிறது தான் அங்கே நல்லது. தெரியாமல் கூட நம்ம கீழே போடாத மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 6 பீசஸ் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு கிண்ணங்க. இந்த கிண்ணம் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரிங் கண்டெய்னர் மாதிரி இருக்குங்க. எவர்சில்வரில் வாங்கினோங்க. இது வந்து இப்படி எடுக்கலாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க. இப்படி எடுக்கிற மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய கண்டெய்னருங்க. அதுக்கப்புறம் இது வந்து டைரெக்டாக டீ காஃபியெல்லாம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் ஊற்றுறதுக்கு இந்த ஹேண்டல் பார் வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. சின்னதாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம டீ காஃபி வந்து கொஞ்சம் பேருக்கு தான் போடுவோம். அதனால் சின்னதாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டீ காஃபி போடுறது ஒன்று வாங்கினோங்க. இதோட ரேட் வந்து 450 போட்டாங்க ஆஃபர் ப்ரைஸில். இது வந்து 165க்கு கொடுத்தாங்க. பாருங்கள், இது மாதிரி 2 இதாக வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 கைப்பிடியாக இருந்தால் நல்லா பேலன்ஸாக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து முறுக்கு பிழியிறதுங்க. பழசு வந்து இப்படி பிழியிறது அது நல்லதாக இல்லைங்க. அதனால் இது வந்து இடியாப்பம் கூட மேக் பண்ணிக்கலாங்க. இது இன்னொரு நாள் வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து நல்லா இருக்குங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பெரிய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சால் இதில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், பாருங்கள், நல்ல பெரிய சைஸுங்க, வெயிட்டாகவும் இருக்குது. பாருங்கள்,
அதுக்கப்புறம் உண்டியல் ஒன்று வாங்கினாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிறது எப்படின்னு பழகிக்கோங்க. பாருங்கள், இதில் உண்டியல் வந்து காயின்ஸ் கூட போடலாங்க. பாருங்கள், நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே பழகி கொடுங்க. அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் வாங்கினாங்க. இதெல்லாம் தாங்க வாங்கினோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு அப்படியே ஓவரால் பாருங்கள். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். டேக் கேர்.